மிகவும் வல்லமையாக பிரசங்கம் செய்த ஊழியர்களில் மிக முக்கியமான நபர் இவர். தன்னுடைய வாழ்க்கையில கிட்டத்தட்ட 18,000 முறை பிரசங்கம் செய்தவர். அட்லாண்டிக் கடலை 13 தடவை கடந்து அமெரிக்காவிற்கும் இங்கிலாந்திற்கும் இடையே பிரசங்கமும் ஊழியமும் செய்தவர். யார் இவர்? அவருடைய ஊழியத்திற்கு வல்லமை என்ன? அவருடைய ஜெப வாழ்க்கை எப்படிப்பட்டதாக இருந்தது? அவர் எதை நம்பினார்? எதை பிரசங்கித்தார்? அவருடைய வாழ்க்கையின் மூலமாக நாம் இந்த நாளிலே நாம் படித்துக் கொள்ளப் போகிறோம். நிச்சயமாகவே தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார். ஜார்ஜ் வைட்ஃபீல்ட். ஜெபத்தோடு அவர் வாழ்க்கையிலிருந்து நாம் படித்துக்கொள்ள பாடத்தை நாம் பார்ப்போம். ஜார்ஜ் வைட்ஃபீல்ட் 18ஆம் நூற்றாண்டில் நடந்த மாபெரும் எழுச்சியின் மிக முக்கியமான சுவிசேஷகர். புதிய பிறப்பை குறித்து மிகவும் வல்லமையாக ஆழமாக பேசக்கூடிய ஊழியக்காரர். 1714ஆம் ஆண்டு இங்கிலாந்தில் உள்ள கிளாசெஸ்டர் என்ற நகரிலே பிறந்தார். தகப்பனுடைய பெயர் தாமஸ் வைட்ஃபீல்ட், தாயாரின் பெயர் எலிசபெத் பெல். தகப்பனும் தாயும் விடுதி நடத்தி வந்தார்கள். விடுதி பணியில் வெற்றி பெறாத பெற்றோர்களாக ஜார்ஜ் வைட்ஃபீல்டின் பெற்றோர்கள் இருந்தார்கள். இவரின் தகப்பனார் வெறும் 2 வயது இருக்கும் பொழுது மரணத்தை சந்தித்தார். அதன் பிறகு குடும்பத்தில் வறுமை. ஆனாலும் கூட இலக்கண பள்ளியிலே இலவசமாக ஜார்ஜ் வைட்ஃபீல்ட் படித்து வந்தார். ஆனால் ஒரு கட்டத்திலே மிகவும் வறுமையின் காரணமாக அப்பள்ளியை நிறுத்திவிட்டு தன் 15 வயது இருக்கும் பொழுது தன்னுடைய தாயாரோடு உதவிக்கு வீட்டிற்கு வந்தார். அப்பொழுது அவருக்கு ஒரு பணி அமர்ந்தது. அந்த பணியிலே அவர் வேலை செய்த பொழுது தீய பழக்கங்களை பழகி கொண்டார். காதல் கதைகளை படிப்பது, திருடுவது, அசுத்தமான வார்த்தைகளை பேசுவது, எல்லா தீய பழக்கங்களும் அவர் பணிபுரிந்த பாரில் இருந்து கற்றுக்கொண்டார். ஆனாலும் இப்படிப்பட்ட ஜார்ஜ் வைட்ஃபீல்டுடைய இதயத்திலும் ஆவியானவர் பேசிக்கொண்டே இருந்தார். அவன் சிறு வயதிலே திருடி வந்த மெழுகுவர்த்தியை வைத்து தான் வைத்திருந்த பரிசுத்த வேதாகமத்தை நேரம் கிடைக்கும் போதெல்லாம் படித்து கொண்டே வந்தார் இந்த ஜார்ஜ் வைட்ஃபீல்ட். 18 வயதானது. குடும்பத்தின் வறுமையின் சூழ்நிலை. என்ன செய்வது என்று நினைத்து கொண்டிருந்த ஜார்ஜ் வைட்ஃபீல்டிற்கு ஒரு அழைப்பு வந்தது. தன்னுடைய நண்பர் மூலியமாக ஆக்ஸ்போர்டில் உள்ள பிரெம்பர்க் என்கிற கல்லூரியில் படிப்பதற்கான ஒரு ஆசீர்வாதம். அங்கே வெறும் மாணவனாக மாத்திரமல்ல, சேவை செய்து கொண்டே சக மாணவர்களுக்கும் நண்பர்களுக்கும் பணி செய்து கொண்டே படிக்கிற ஒரு வாய்ப்பு. இந்த வாய்ப்பை சரியாக ஜார்ஜ் வைட்ஃபீல்ட் பயன்படுத்தி கொண்டார். இந்த கல்லூரியின் வாழ்க்கையின் போதுதான் அவருடைய விசுவாசத்தில் பெரும் வளர்ச்சி காணப்பட்டது. அந்த கல்லூரியின் நாட்களின் போது அவர்கள் மத்தியிலே சார்ல்ஸ் வெஸ்லி, ஜான் வெஸ்லி அவர்களால் ஆரம்பிக்கப்பட்டு நடத்தப்பட்டு வந்திருந்த ஹோலி கிளப் ஜெப குழுவின் பிள்ளைகள் மத்தியிலே இவருக்கு அதிக ஈடுபாடு ஏற்பட்டது. ஆரம்பத்தில் தன்னுடைய கிறிஸ்தவ வாழ்க்கையிலே மிகவும் எளிமையான உடைகள், எளிமையான உணவுகள், எளிமையான சிகை அலங்காரங்கள், எளிமையான பாதரட்சைகள் என்று சொல்லி மிகவும் தவ வாழ்க்கை குறித்து சிந்தித்தவராக காணப்பட்டார். ஆனாலும் இப்படிப்பட்ட ஜார்ஜ் வைட்ஃபீல்ட் வாழ்க்கையில ஒரு மாறுதலை ஏற்படுத்த நேரமாக இருந்தது. என்ன நடந்தது அவருடைய வாழ்க்கையில? அவர் ஒரு புஸ்தகத்தை படிக்க நேரிட்டது. அந்த புஸ்தகத்தின் தலைப்பானது காட்ஸ் லைஃப் இன் ஹியூமன் சோல். இப்புத்தகம் அவரை இன்னும் அதிகமாக தேவனுடைய கிருபை குறித்தும், பாவிகள் மேல் தேவனுடைய கருணையும் கிருபையும் எப்படிப்பட்டதாக இருக்கிறது, ரட்சிப்பிற்காக மனிதன் என்ன செய்ய வேண்டும் என்பதை குறித்து அதிகமாக புரிந்து கொள்ள நேரிட்டது. அந்த புத்தகம் மாத்திரமல்ல, லாஸ் சீரியஸ் கால் என்ற மறு புத்தகமும், பாக்ஸ்டர் எழுதிய பாக்ஸ்டர்ஸ் கால் ஃபார் தி அன்கன்வெர்டட் என்ற புத்தகமும், ஹென்றி மேத்யூ அவர்கள் எழுதின கமெண்ட்ரி, இப்புத்தகங்கள் எல்லாம் அவருடைய கல்லூரியின் நாட்களிலே விசுவாசத்தில் அதிகமாக வளர வைத்தது. இந்நாட்களில்தான் ஜார்ஜ் வைட்ஃபீல்ட் அவர்களுக்கு வெஸ்லி சகோதரர்கள் மீதும் அதிக பற்றும் அவர்களோடு தொடர்பும் ஏற்பட்டது. அவருடைய ஜெப வாழ்க்கையும் அதிகரிக்க ஆரம்பித்தது. பல சமயங்களிலே இயற்கையில் பல மணி நேரங்கள் ஜெபத்திலே தேவனுடைய சமூகத்திலே அவர் காத்திருந்தார். வானத்தை பார்த்து தேவனே என்னை பலப்படுத்தும் என்று ஜெபித்த நாட்களும் இருந்திருக்கிறது. ஒரு சம்பவம், ஊழியத்திற்கென்று அபிஷேகம் பெற்ற அந்த நாளில் 2 மணி நேரங்கள் லண்டனின் அருகில் உள்ள ஒரு பூங்காவிலே அவர் ஜெபித்தார். பரலோகத்தின் பெரிய ஆசீர்வாதத்தை அவர் பெற்றதாக அவருடைய வரலாற்றில் சொல்லப்படுகிறது. அவருடைய வாழ்நாள் எல்லாம் அவர் முழங்காலில் நின்றுதான் வேதத்தை படித்தார். தேவனுடைய சமூகத்திலிருந்து பெறுகிற ஆசீர்வாதத்தையே
பெரிதாக எண்ணினார். 20 வயது இருக்கும் பொழுது வெஸ்லி சகோதரரில் ஒருவருக்கு அவர் எழுதிய கடிதத்தில் இவ்வாறாக எழுதுகிறார்: என்னுடைய மூச்சும் என்னுடைய ஏக்கமும் பரிசுத்த வேதாகமாக இருக்கிறது. இந்த பரிசுத்த வேதத்தில் பெறுகிற அறிவை நான் வேற உலகத்தில் வேற எந்த புத்தகத்திலும் நான் காண்பதில்லை. உங்களுடைய ஆலோசனைகளும் உங்களுடைய அறிவுரைகளும் எனக்கு தேவை. சில ஜெப குறிப்புகளை அனுப்புங்கள் என்று சொல்லி எழுதிய கடிதங்களும் உண்டு. பழைய ஏற்பாட்டிலே ஊரின் மற்றும் துமிம் மூலியமாக தேவன் தேவ ஜனங்களுக்கு அவருடைய சித்தத்தை வெளிப்படுத்தினார். அதே போல இந்நாட்களிலே பரிசுத்த வேதத்தின் மூலியமாக தேவன் அவருடைய சித்தத்தை வெளிப்படுத்துவதை முற்றிலுமாக தெளிவாக புரிந்து கொண்ட இந்த ஜார்ஜ் வைட்ஃபீல்ட் அநேக மணி நேரங்கள் பரிசுத்த வேதத்தையே தியானித்துக் கொண்டிருந்தார். அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை பிறரோடு பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்றும் ஆசைப்பட்டார். அவர் எழுதுகிற புத்தகத்திலே சொல்லப்படுகிறது, அவருக்கு ஒரு பெரிய நம்பிக்கை இருந்தது. என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை பலனுள்ளதாக இருந்தால் என்னுடைய பிரசங்கம் வல்லமை உள்ளதாக இருக்கும், என்னுடைய வாழ்க்கையின் செய்கையிலும் வல்லமையாக இருக்கும் என்று அதிகமாக நம்பிய இவர் தேவனுடைய சமூகத்தையே பெரிதும் விரும்பினார். இவ்வாறாக இயேசு கிறிஸ்துவின் அன்பை புரிந்து கொண்ட ஜார்ஜ் வைட்ஃபீல்ட் அதிகமாக தன்னை கிறிஸ்து இயேசுவுக்காக ஒப்பு கொடுத்தார். பரலோகத்திலிருந்து மறுபிறப்பு பெற வேண்டும் என்ற அவசியத்தை புரிந்து கொண்ட இவர் அதை குறித்து அதிகமாக பிரசங்கிக்க வேண்டும் என்று எல்லோருக்கும் பிரசங்கம் செய்தார். அட்லாண்டிக் பெருங்கடலை கிட்டத்தட்ட 13 முறை கடந்திருக்கிறார். சராசரியாக ஒரு வாரத்திற்கு 10 பிரசங்கங்கள், 4 மணி நேரங்கள் முதல் 6 மணி நேரம் வரைக்கும் இவருடைய பிரசங்கம் இருக்கும். சபை தலைவர்களால் வெறுக்கப்பட்டார். அந்த இரவுதான் பூலோகத்திலே அவர் இருந்த கடைசி இரவு.